இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹை, இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு. என்னடா இது? அவளுக்கு மட்டும் அடுத்தடுத்த மீன் மாட்டிக்கிட்டே இருக்கு, நமக்கு ஒண்ணு கூட மாட்ட மாட்டேங்குது. சரி, வேற இடத்துல போட்டு பார்ப்போம். கொஞ்சம் தள்ளியே போடுவோம். ஹை, மூணாவது மீன் மாட்டிக்கிச்சு. அருளுக்கு மெயில் போயிருச்சு. அது அருள் பார்த்துட்டானா அவனுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிருமே. இதை உடனே வானதிக்கு சொல்லணும். வானதிக்கு கால் பண்ணா போக மாட்டேங்குது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. தூண்டில் ஏதாவது பிரச்சனையா? ஒருவேளை அதனாலதான் மீன் மாட்ட மாட்டேங்குதோ? பாப்போம். ஒருவேளை அவ தூண்டில் போடுற இடத்துல நிறைய மீன் இருக்கோ, அவளுக்கு மட்டும் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஏய், எனக்கு ஒரு டவுட். என்ன மாமா? அது எப்படி உனக்கு மட்டும் மீன் கிடைச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது? நான் தான் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தரேன்னு சொன்னேன். நீங்க தான் வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க. சரி, எப்படின்னு இப்ப சொல்லி கொடு. உங்க தூண்டில கொடுங்க. என் தூண்டில்லாம் சரியாதான் இருக்கு. தூண்டில் சரியா தான் இருக்கு மாமா, ஆனா அதுல எரை சரியா வைக்கணும்ல. என்னங்க, நீங்க இப்ப தூண்டில வீசும்போது நல்லா தூரமா வீசணும். மீன் கிடைச்சது உடனே எல்லாம் இழுக்க கூடாது, நல்லா கடிக்க விட்டுதான் இழுக்கணும். எங்க இப்ப வீசுங்க. இருங்க இருங்க இருங்க, அப்படி வீசக்கூடாது மாமா, இருங்க. பார்த்து புடிங்க மாமா. இல்ல, எப்படி வீசணும்னு சொல்லி கொடுக்கதான் உங்க கைய பிடிச்சேன். சொல்லி கொடுக்க தானே, பிடிக்கலாம் பிடிக்கலாம். மீன் கடிக்குது, இழுக்கட்டுமா? இல்ல இல்ல, மீன் நல்லா கடிச்சதுக்கு அப்புறம் இழுக்கணும். இப்ப இழுங்க. மீன் மாட்டிக்கிச்சு.